பல நேரத்தில் வீட்டாருக்கே தெரியாது நம்ம யாருன்னு. வந்து பாஸ்டர்கிட்ட அழும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை, ஒரு ஹிண்ட்டு கூட இல்லை. சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு 4 வயசு பிள்ளையும் ஒரு 3 வயசு பிள்ளையும் கொலை பண்ணிருச்சு சென்னையில். அதாவது அந்த அம்மாவுடைய ஒரு தவறான வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகள் 2 தடையாக இருக்குதுன்னு சொல்லி நைட்டு ஏதோ சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க. படுக்கும்போது பிள்ளைங்க செத்து போச்சு. காலையில் பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருக்கு. கணவர் வந்து டெய்லி வேலைக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவாராம், அப்படி தூங்குற பிள்ளைகளை. ஏன்னா அவர் காலையில் 7 மணிக்கெல்லாம் போவாராம். அன்னைக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கிறார். வந்தவுடனே அந்த அம்மா அங்கேருந்து ஒரு சவுண்ட் போட்டிருக்காங்க, இது டிவியில் வந்துச்சு, சவுண்ட் போட்டிருக்காங்க, தூங்குற பிள்ளையை எழுப்பாதீங்க, நீங்கள் பாட்டு எழுப்பி விட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த தூங்க வைக்கிறது நான் பண்ணுற பாட்டு பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு கத்தியிருக்காங்க. இவர் கிட்ட முத்தம் கொடுக்க வந்தவர் சரி 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 தூங்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த பிள்ளைங்க செத்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மனுஷன் சொல்கிறாரு, கடைசியாக முத்தம் கொடுக்க போகும்போது அவள் திட்டம் போது கூட எனக்கு சந்தேகம் வரலங்கிறாரு. அந்த முத்தம் கொடுக்க நான் கிட்ட போகிறேன், அவள் திட்டுறா பிள்ளைய தொடாதீங்கன்னு, அப்போ கூட பிள்ளை செத்து போச்சு நான் தொட்டா கண்டுபிடிச்சிருவேங்கிறத அவள் சொல்கிறாருங்கிறத என்னால் என்ன செய்ய முடியல, கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை மறைத்து கொண்டு வாழுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கூட இருக்கிற யாக்கோபுக்கு தெரியாது, லாபானுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். உன் பிரயாணம் ஓடி முடிக்க முடியாது, அது எங்கேயோ ஒரு இடத்தில் உன்னை கொன்று போடும், ஒரே இடத்துல சாகடிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல சவுல் என்னத்தான் எல்லாருக்கும் முன்னாடி தன்னை நல்லவனா காட்டினாலும், ஜனங்களுக்கு முன்னாடி என்னத்தான் தன்னுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினைச்சாலும், ஒரு நாள் வந்தது அவன் நாண்டு கொண்டு செத்தான். யூதாஸ் என்னதான் தன்னை ஒரு அப்போஸ்தலனாக காட்டிக்கொண்டாலும், அற்புத அடையாளங்கள் செய்தாலும், அதான் ரொம்ப முக்கியம். எல்லா அப்போஸ்தலரும் போய் என்ன செஞ்சாங்களா, 2 பேரா போய் அற்புத அடையாளங்களை செஞ்சாங்களாம். அப்பவே இவனும் என்ன பண்ணியிருக்கிறான், அற்புத அடையாளங்களை போய் செஞ்சிருக்கிறான். 2 பேரா வந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொன்னவன்ல இவனும் ஒருத்தன். யாருக்காவது சந்தேகம் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. முந்தின நாள் நைட்டு 12 பேர் சுற்றி உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு. எல்லாரும் கேட்குறாங்க, நானா ரபின்னு. இவனை என்ன பண்ணானாமா? யோசித்து பாருங்க. கூட இருக்கிற 11 பேருக்கு சந்தேகமே வரல பாருங்க, ஒரு இன்ச்சு கூட சந்தேகம் வரல பாருங்க. அப்போ இவன் எப்பேற்பட்ட திருடனா இருப்பான் பாருங்க.